ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் டானிக். முக்கியமாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலை வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது நம்மளோட ஸ்கேல்ப்பில் கெமிக்கல்ஸ்னால உருவாயிருக்கிற பில்டப்ஸ் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு புதினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாதது எல்லாமே நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்து போயிட்டாலே ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா ப்ரொமோட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பேனு, ஈரு, அதுக்கப்புறம் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த புதினா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பலை கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கிடைக்காதுன்றதுக்காக காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். வேப்பலை வந்து நம்மளோட முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா கண்டிஷன் பண்ணும், ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும், நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு கூட இந்த நீம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேப்பலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த பேனு, ஈரு, அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நீம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது ஆலுவேரா. சின்னதாக இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிக அளவு வந்து இந்த ஹேர் டானிக்கு நமக்கு தேவைப்படாது. நீங்களும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ஆலுவேரா வந்து நம்மளோட ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஹேர் ரூட் ஸ்ட்ரென்த் ஆச்சுனாலே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேரில் இருக்கிற ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஆலுவேரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்தாலும் சரி, ஆலுவேராவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நேச்சுரல் ஆலுவேராவாக யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் ஆலுவேரா வந்து யூஸ் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டெட் செல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் அதிக அளவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒரே லெவலில் ஹேர் க்ரோத் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டெட் செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மிளகு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளட் சர்க்குலேஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும் நம்மளோட ஸ்கேல்ப்பில். ஸோ போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் எரிச்சல் தன்மை வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் தெரியும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு காய வச்ச எலுமிச்சம்பழம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஹேர் டானிக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணுறப்ப அந்த தோலில் வந்து நம்ம முடிக்க தேவையான நிறைய சத்து இருக்கும். லெமனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்க பில்டப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த லெமனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் டானிக் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு நிமிஷம் லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை கலந்து விட்டுக்கிறேன். ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த மாதிரி இலை வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப அது மேலேயே தங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அந்த தண்ணியில் அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு நடுவில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 செகண்டாவது கேப் விடுங்க. அப்போ அந்த சாறு வந்து கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ வேப்பையில் ஆட் பண்ணி ஒரு 10-15 செகண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க ஆலுவேராவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்க வச்சு தான் வந்து டானிக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனை வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லெமன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஃபைனலாக அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், முடியோட அடர்த்தியை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெந்தயம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெந்தயத்தை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஹேர் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதை நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிட்டா கூட போதும். அது பாதி அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கவனமாக இருக்க வேண்டியது லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ஹேர் டானிக் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப அதிக அளவில் வச்சுட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து கரிஞ்சு போயிடும். சப்போஸ் அந்த மாதிரி கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுக்காக யூஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு புதுசாகவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டு லோ ஃப்ளேமில். ஒரு ஸ்பூன் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணியோட கலரும் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த ஹேர் டானிக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். புதினாவோட இலை கலர்லாம் வந்து நல்லா மாறி வரும். அடுத்து முக்கியமாக நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆலுவேராவை வந்து இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நம்ம க்ரீன் கலரில் ஆட் பண்ணோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து இது ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹேர் டானிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். இப்போ இந்த ஹேர் டானிக் நல்லா ஆறிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ண தண்ணி வந்து பாதி அளவாக இந்த மாதிரி ஆகியிருக்கணும். இன்க்ரீடியன்ஸும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கலர் மாறி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் வந்து வடிகட்டிக்கிறேன். பவுலில் வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் இருந்தே நீங்கள் டேரெக்டாக ஒரு காட்டன் பாலில் டிப் பண்ணி அதை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் ஃபில்டர் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணி கூட ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டானிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாரத்துக்கு 3 நாள் மேக்ஸிமம் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டானிக்கை உங்களோட முடியை 2ஆக பிரித்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணியிருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் வச்சுருந்தா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா முடி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பூவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.